மகளுடன் ஏற்பட்ட சண்டை. மனவிரக்தியில நடிகர் பாக்கியராஜுக்கு திடீர்னு நள்ளிரவுல மாரடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு துயரம் நடந்திருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கிய நடிகர்கள் ஒருத்தர் பாக்கியராஜ். தமிழ் சினிமாவோட ஒரு துணை இயக்குனரா முதல்ல அவருடைய திரைப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு அவருடைய படங்கள்ல சில கதாபாத்திரங்கள்ல பாக்கியராஜ் நடிக்கவும் ஆரம்பிச்சாரு. அதுல அவருக்கு கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தன்னை ஒரு நடிகராகவும் மாத்திக்கிட்டாரு பாக்கியராஜ். அதன் பிறகு அவருடைய இயக்கத்துல நிறைய படங்கள்ல பாக்கியராஜ் அவரே நடிச்சிருக்காரு. இப்படி இவ்வளவு பெரிய இயக்குனரா ஒரு நடிகரா பாக்கியராஜ் தமிழ் சினிமால நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காரு. அப்படியாப்பட்ட பாக்கியராஜ் திருமணத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு மகனும் மகளும் பிறந்தாங்க. தன்னை மாதிரியே தன் மகனையும் சினிமாவில பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு பாக்கியராஜ் தன்னுடைய படங்கள்ல சின்ன வயசுல தனது மகனை நடிப்புல இறக்கி விட்டாரு. அதன் பிறகு தமிழ் சினிமால சக்கரகட்டி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா நடிகராகவும் தன் மகனை மாத்தினாரு. அப்படி பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு சக்கரகட்டி மூலமா நடிகர் தமிழ் சினிமா அறிமுகமாகி அதன் பிறகு நிறைய படங்கள் நடிச்சாரு. ஆனா அவர் நடித்த நிறைய படங்கள் எதுவுமே வெற்றி அடையல. அவரும் ஏதாவது ஒரு படம் வெற்றி அடைஞ்சிரும், அதன் மூலியமா நாம சினிமாவோட பெரிய ஹீரோவா ஆயிடணும் அப்படின்னு சாந்தனு கடுமையா உழைச்சாரு. ஆனா அவர் சூஸ் பண்ண கதை எதுவுமே இப்பவே காலகட்டத்துக்கு சரியா ரசிகர் மத்தியில தன்னை ஒரு ஹீரோவா நிலைநிப்பாட்டிக்க முடியல. அதனால சாந்தனு ஒரு ஹீரோவா தமிழ் சினிமால வர முடியாம தோத்து போயிட்டாரு. அந்த தோல்வி சாந்தனுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்துருச்சு. குற்றம் உணர்ச்சி வேற அவருக்கு, தன் அப்பா மாதிரி தன்னால ஆக முடியல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம பாக்கியராஜ் மகன் அப்படிங்கிற பேரு இன்னமும் தங்கிட்டு போகல. தான் சாந்தனுவா என்ன நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன், அது முடியல அப்படின்னு சாந்தனு பல நாட்கள் இரவுல தூங்காம பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவாராம். இருந்தாலும் நிறைய மாற்றங்களோட இப்போ அவரு மீண்டும் சினிமாவில எப்படியா சாதிக்கணும் அப்படின்னு நிறைய இயக்குநர்களை பார்த்து கதை கேட்டு நல்ல நல்ல கதைகளை சூஸ் பண்ணி வச்சிருக்காராம். ஆனா அவரை வைத்து படம் பண்ண எந்த ஒரு தயாரிப்பாளருமே முன் வரல. ஏன்னா இவரு நிறைய பிளாப் கொடுத்திருக்காரு. அதனால இவரை வைத்து படம் பண்ணா கண்டிப்பா அந்த படம் வெற்றி அடையாது அப்படின்னு சாந்தனுவை ஒரு ராசி இல்லாத ஹீரோவா எல்லாருமே பாக்குறாங்க. இது சாந்தனுவுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னை வைத்து எப்படியாவது ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ணா போதும், அதை வச்சு நான் கண்டிப்பா மேல வந்துருவேன் அப்படின்னு பாக்கியராஜ் மகன் சாந்தனு நிறைய போராடி இருக்காரு. அதுல ஒரு தயாரிப்பாளர் உன்னை வைத்து உங்க அப்பாவே படம் பண்ணலாமே, ஏன் பண்ணல அப்படின்னு கேட்க சாந்தனு தன் அப்பாவை பாக்கியராஜ் கிட்ட தன்னை வச்சு நீங்க படம் பண்ணுங்க அப்படின்னு பல முறை சொல்லியுமே பாக்கியராஜ் அதுக்கு உடன்பட்டு வரல. ஏன்னா உன் நடிப்புல எதுவுமே ஹிட் ஆகல, உன்னை வச்சு படம் பண்ணி அது பிளாப் ஆச்சுன்னா நமக்கு தேவையில்லாத கஷ்டம், அதனால நீ சினிமாவில சாதிச்ச வரைக்கும் போதும், நீ இதுக்கப்புறம் பிசினஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு பாக்கியராஜ் தன் மகனை அமைதிப்படுத்திருக்காரு. அது சாந்தனுவுக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்திருக்கு. சாந்தனு ஃபுல்லா குடிச்சிருந்திருக்காரு. மது போத் வீட்டுல வந்து தன் அப்பாவன பாக்கியராஜ் கிட்ட பயங்கரமா சண்டையும் போட்டிருக்காரு. பெத்த பிள்ளையோட வாழ்க்கையை நீங்க தான் அழிக்கிறீங்க, என்னை வச்சு ஒரு படம் பண்றது கூட உங்களுக்கு நீங்க தயாரா இல்லை அப்படின்னா கண்டிப்பா வேற யாரும் என்னை வைத்து படம் பண்ணுவா, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டீங்க, இதுக்கு மேல நான் வாழ்றதுல ஒரு அர்த்தமே இல்ல, பெத்த புள்ளியோட வாழ்க்கையை கெடுத்தது நீங்க தான் அப்படின்னு சாந்தனு நிறைய வார்த்தைகளை பாக்கியராஜ் கிட்ட விட்டுருக்காரு. அது பாக்கியராஜுக்கு பயங்கர மன கஷ்டத்தை ஏற்படுத்திருக்கு. தன் மகன் கண்டிப்பா மீண்டும் நடிச்சு தோத்து போயிட்டானா அது அவனால தாங்கிக்க முடியாதுதான் அவனை எப்படியாவது சினிமா விட்டு விலகி கொண்டு வந்தணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் அவனை வைத்து படம் பண்ண முடிவு பண்ணல, மற்றபடி பணங்காசுக்காக நான் அவனுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு அவன் நினைக்கிறான், அது ரொம்ப தப்பு, என்னை அவன் சரியா புரிஞ்சுக்கல, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு பாக்கியராஜ் பயங்கரமா மன உளைச்சலுக்குள்ள இருந்திருக்காரு. ஏற்கனவே வயசு 65 ஆயிடுச்சு, ஏற்கனவே உடல் நிறைய பிரச்சனைகள், அதனால நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்காரு. ஆனா இப்படி அவருடைய மகன் பேசின வார்த்தைகள் அவர் மனசை ரொம்ப ஆழமா கஷ்டப்படுத்திருக்கு. அதனால சரியா சாப்பிடாம எந்த ஒரு மாத்திரையும் முழுங்காம நைட்டு தூங்காம அதை பத்தி யோசிச்சு இருந்த பாக்கியராஜுக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு சோகம் அவங்க வீட்டுல ஏற்பட்டிருக்கான்.